guys, நான் உங்கள் ராஜா பேரோன். ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரோன். சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல், கிளிக் த பெல் பட்டன். தளபதி விஜய் அவர்களுடைய வியூகத்தை பத்தி தான் அன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். அவருடைய வருங்காலம் எப்படி இருக்குதுங்கிற ஆர்வம் தான் அன்னைக்கு வந்து நம்ம கேட்க போறோம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்றேன், எனக்கு தோணுன விஷயத்த சொல்றேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்ல பிடிச்சதை எடுத்துக்கோங்க. இதே தளபதி விஜய் அவர்கள் தான் அந்த மாநாடு நடத்தியப்போ நான் என்ன சொன்னேன்னா, அவருக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பு வந்து மக்கள் கொடுத்துருக்காங்க. அவருக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. எம்ஜிஆருக்கு அப்புறம் இந்த அளவுக்கு ஒரு ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரு ஸ்பிரிட்டை வந்து நான் இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு நான் சொன்னது வந்து மிகப்பெரிய தவறாக அமைந்து விட்டது என்பது இன்றைய காலகட்டத்தில் ஒரு சங்கடமான ஒரு செய்தியா இருக்குது. ஆக்சுவலா நான் பேசின விஷயத்தையே வச்சு கொஞ்சம் ஃபேமான யூடியூபர்ஸ் வந்து பேசியிருக்காங்க. அடுத்த எம்ஜிஆர் விஜய் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த காமெடி எல்லாம் நம்ம எங்க போய் சொல்றது அப்படின்னு. சீரியஸா எனக்குமே இப்ப இது காமெடியா தான் தெரியுது. நானுமே அந்த ஸ்பீச்சு, மக்கள் அவ்வளோ பேர் கூடினாங்கல்ல, அந்த கூட்டம் இதெல்லாம் பார்த்து அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு அப்படின்னு வந்து நினைச்சேன். இளைஞர் பட்டாளமும் அவருக்கு பின்னாடி வந்து அணிவகுத்து இன்னைக்கு அங்கங்கே வந்து சின்ன சின்ன குழுக்களா உருவாக்கி நம்ம தான் இனி பேரூரா இருக்க போறோம், நம்ம தான் மாவட்டமா இருக்க போறோம், நாம தான் வட்டமா இருக்க போறோம், நாம தான் சதுரமா இருக்க போறோம்னு அங்கங்கே பிரிச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா யாரு ஒருத்தரை நம்பி மக்கள் இறங்குனாங்களோ, மக்கள் வந்து யாரு ஒருத்தரை நம்பினாங்களோ அவருடைய செயல்பாடுங்கிறது பெரிய அளவுல இருக்குதா அப்படின்னு வந்து இல்ல. பேசின மாநாட்டுக்கு அப்புறம் அவருடைய செயல்பாடுகள் வந்து வேற லெவல்கள் இருக்குதான்னு கேட்டா இல்ல, சீரியஸா இல்ல. அதை பூசி முழுவதுக்காக நம்ம வேணா அங்க போனாரே அங்க இங்க போனாரே இதெல்லாம் இல்லவே இல்லை. ஆக்சுவலா அவருடைய கட்சியை வளர்க்கறதுக்காக அவர் வந்து இன்னைக்கு செலவு பண்ற காசு இருக்குல்ல, அவர்கிட்ட அவ்வளவு காசு இருக்குது, அவருடைய உழைப்புல சேர்த்த காசு தான். ஓகே, அந்த காசை வச்சு இவ்வளவு கஷ்டப்படாம இவ்வளவு சிந்திக்காம மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலையே நிறைய இருக்கு. இவ்வளவு காசு இருந்தா எத்தனையோ மக்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டு எடுக்கலாம் அப்படிங்கிறது கூட நம்ம தலைவர் தளபதிக்கு வந்து தெரியலைங்கிறது ரொம்ப சங்கடமான விஷயமா தான் இருக்கு. அவரு இந்த கட்சியை இந்த பார்ட்டியை ரூல் பண்றாரா அப்படின்னு கேட்டா இல்ல. புஷி ஆனந்த்னு இடையில ஒருத்தர் இருக்காரு, அவரை தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இவருக்கு வந்து ஆனா மக்கள் யாரை நம்பினாங்க? புஷி ஆனந்த்னா யாருன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. யாரை நம்பணும்? யாருக்காக இவ்வளவு கூட்டம் வந்துச்சு? யாரு வந்தா நல்லா இருக்கும், இவர் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை செய்ய போறாங்கிற அந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில எத்தனையோ இடங்கள்ல இருக்கும். இவ்வளவு ஓட்டுகள் உழுது இதெல்லாம் உழுதுனா இவங்க போய் பிரச்சாரம் பண்ணாங்கிறதுக்காகவா? என்னைய பொறுத்தவரை இல்லை. அந்த ஒரு மனுஷனுக்காக, சீமான்கிற அந்த ஒரு மனுஷனுக்காக உள்ள ஓட்டுகள் தான் இவ்வளவு. உண்மையில அந்த கட்சியில உள்ளவங்க இன்னும் இறங்கி வேலை செஞ்சா, பேசுனா இல்லை, வேலை செஞ்சா இன்னும் எக்கச்சக்கமான ஓட்டுகளை பிரிக்க முடியும். நாம் தமிழர் கட்சி உண்டா இல்லையா? அந்த ஒரு மனுஷனுடைய பேச்சுக்கும் அந்த ஒரு மனுஷனுடைய கொடுக்குற அந்த ஸ்பிரிட் இருக்குல்ல, அதுக்காக மட்டும்தான் இவ்வளவு ஓட்டு உழுது. மத்த எல்லாரும் பேசுறாங்க, ஆனா அந்த அளவுக்கு ஸ்பிரிட் வந்துருதா, மக்களுக்கு நம்பிக்கை வருதா, அந்த ஓட்டு போட்டு பார்க்க மாட்டாங்கிற எண்ணம் வருதானா இல்ல. அப்ப எல்லாருமே சேர்ந்தா மட்டும்தான் அது உழுவும், மற்றபடி உழாது. அன்னைக்கு திமுக கட்சி இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குன்னா நம்ம சும்மா எல்லாம் சொல்லக்கூடாது. கருணாநிதி அவர்களை நடத்தின போராட்டம் எவ்வளவு பேக்ரவுண்ட்ல எல்லாருக்கும் பின்னாடியும் பிரச்சனைகள் இருக்கும். ஆனா அவங்க நடத்தின விஷயங்களை போய் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, எக்கச்சக்கம் எக்கச்சக்கம் எக்கச்சக்கம். அன்னைக்கு வளர்ச்சியே இல்லாத ஒரு காலகட்டத்திலையும் எவ்வளவோ திட்டங்கள், போராட்டங்கள், அந்த போராட்டத்துக்கு தன்னையே அர்ப்பணிச்சு செயல்பட்டது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு போராட்டத்துல தலைவன் ட்ரெயின்ல போய் படுத்துக்கிட்டாரு, காமெடி அடிக்கிறாங்க, வராத தண்டவாளத்துல படுத்துக்கிட்டாருன்னு. உனக்கு தைரியம் இருக்கா? சொன்னவனுக்கு தைரியம் இருக்குமா? இருக்காது. தண்டவாளத்துல ஒருவேளை வந்து ஏத்தி போட்டோம்னா இந்த காலகட்டத்துல ஒருவேளை சென்ட்ரல்ல உள்ளவன் ஏத்திரவன அதோட முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிருந்தோம்னா ஏத்தன தானே அந்த பயம் இருக்கும். ஆனா அன்னைக்கு அவருக்கு இருந்துச்சான்னா இல்ல. அந்த மாதிரி இறங்கி செஞ்ச போராட்டங்களின் விளைவுதான் இன்னைக்கு மக்கள் இந்த அளவுக்கு கொண்டு போய் வச்சிருக்குது. சும்மா உழைப்பு இல்லாம எதுக்கும் ஊதியம் கிடைச்சிடாது. இன்னைக்கு அதே நேரம் நிறைய திட்டங்களையும் வகுத்தாரு, இல்லன்னு இல்ல. மத்த இதெல்லாம் நம்ம பேச முடியாது, நம்மளே உள்ள வச்சு போடுவாங்க. ஆனா போராட்டமும் திட்டங்களும் நிறைய செயல்படுத்துறாங்களா புதுசு புதுசா முன்னேற்றத்துக்கு. தான் பக்கத்துல இங்க ஒதுக்கப்பட்டாலும் அந்த பக்கம் நடந்துச்சான்னா நடந்துச்சு. ஆனா இன்னைக்கு யாருமே இதை வந்து இறங்குறதும் இல்லை, செய்யறதும் இல்லை, சும்மா பேச்சோட தான் இருக்கு. இன்னைக்கு நான் வந்து தளபதியை ஏன் இவ்வளவு இதா நினைச்சேன் அப்படின்னா, காசு நல்ல நல்ல ஒரு லெவல் காசு இருக்குது. அதுக்கு வந்து தெளிவா ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஒய் செக்யூரிட்டி கார்டு அவருக்கு இருக்கிற செக்யூரிட்டி என்ன செக்யூரிட்டி? ஒய் தானே. ஒய் கட்ட பாதுகாப்புன்னு சொல்றாங்க. அது வந்து ஒரு நல்ல ஹை லெவல் பாதுகாப்பு.
அந்த பாதுகாப்பு ஒரு மனுஷனுக்கு கொடுக்கணும்னா அந்த பாதுகாப்பு கொடுக்குறவங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்காது. கவர்மெண்டா கொடுக்குது இல்ல. யார் கொடுக்குறா? அவரே தான் கொடுத்துக்கிறாரு. அப்ப எவ்வளவு செலவு அதுக்கு பண்ணணும்? அவ்வளவு செலவு அதுக்கு பண்றவரு கீழ்மட்டத்தை தன் கட்சியை வளர்க்கணும் தான் பாக்குறாங்களே தவிர மக்களுக்கு செய்யறவன் நினைச்சா ஒய்கட்ட பாதுகாப்பையும் கட்சியை வளர்க்கறதுக்கும் பார்க்க மாட்டாங்க. இது நான் இன்னைக்கு சொல்லும் போது அவர் கட்சியில உள்ள சகோதரர்களுக்கு மேபி கோபம் வரலாம், வந்திருக்கும். ஆனா சகோதரர்களை நீங்க கொஞ்சம் யோசிங்க. நான் இப்ப யாருக்காகவும் சப்போர்ட் பண்றது இல்ல. இவர் செயல்பட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சதுல நானும் ஒருத்தன் தான். ஆனா செயல்படாம இருக்குது. அதை நாம கொஞ்சம் யோசிக்கணும். இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன். ஒருவேளை நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா நீங்களே கூட இதை வந்து அங்க புஷ் பண்ணலாம். ஆமா, இங்க நீங்க பேரூராட்சியையும் சின்ன சின்ன ஊராட்சிகள்ல உள்ள உங்களுடைய கட்சிகளையும் பலப்படுத்துறதுக்கு நீங்க எதுவுமே செய்யல. அதுக்கு என்னன்னு பாருங்க. கீழ்மட்டத்துல எத்தனையோ பேர் நாங்க உங்களுக்காக போராடுறதுக்கு தயாரா இருக்கோம். எங்களெல்லாம் கொஞ்சம் பாருங்க. எங்க இடத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு எங்கள்கிட்ட கேளுங்க. நாங்க அந்த பிரச்சனைகளை கொண்டு வரோம். அதை நாம இப்போ ஆட்சியில ஏறதுக்கு முன்னாடியே நம்ம என்னென்ன சரி பண்ண முடியும், மக்கள் மத்தியில மக்கள் மனசுல எப்படி இடம் பெற முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுடைய வாதத்தை அங்க வைங்க. இப்படித்தான் ஒரு கட்சி வளரும். எல்லா கட்சிக்கும் இப்ப நாம் தமிழர் கட்சிக்குமே அதான் சொல்றேன். அந்த மனுஷன் ஒரு மனுஷன் கிடந்து கத்திட்டு இருக்காரு. அந்த ஸ்பிரிட்டுக்காக இவ்வளவு பெரிய வளர்ச்சி வந்திருக்குது. ஆனா அவர் கட்சியில உள்ளவங்க தங்களுக்குள்ள உள்ள ஈகோவையும் சின்ன ஏன்னா எல்லா இடத்துலயும் இருக்குது. ஈகோவையும் தங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைகளையும் நீ வளருவியா நான் வளருவனா, நான் ஒருவேளை ஜெயிச்சா நீ பெரிய ஆளாயிருவியா நான் பெரிய ஆளா, இந்த இதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு நம்ம இடத்துல உள்ளதை நாம வளர்ச்சி இங்க உள்ள பிரச்சனைகளை சரி பண்ணி மக்கள் மத்தியில எப்படி இடம் பெற முடியும். ஏன்னா எல்லா இடத்துலயும் பிரச்சனைகள் இருக்கு. மக்கள் ஏங்கிக்கிட்டு இருக்கான் என் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு எவனா வரமாட்டானான்னு. ஓகே, அப்போ அதை தீர்க்கிறதுக்கு நாம என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்க எல்லாரும் சின்ன சின்ன குழுக்கள் நீங்க கீழ்மட்டத்துல உள்ளவங்க வேலை செஞ்சு அதுக்காக அங்க உங்க வாதத்தை வச்சு அதை செயல்படுத்த வச்சீங்கன்னா உங்க கட்சியும் வளரும். இன்க்ளூடிங் 2 கட்சிக்குமே சொல்றேன். தளபதி கட்சிக்கும் சொல்றேன், சீமான் கட்சிக்கும் சொல்றேன். இதுல சீமானாச்சும் நிறைய படிக்கிறாரு, வாதங்கள் சூப்பரா வைக்கிறாரு. ஒவ்வொரு பிரஸ் மீட்லயும் இறங்கி என்ன கேள்வி கேட்டாலும் தைரியமா பதில் கொடுக்குறாரு. ஆனா விஜய் அவர்கள் வந்து எந்த ஒரு பிரஸ் மீட்லயுமே இறங்கி வந்து பேச மாட்டாப்ல. ஒரு தலைவனுக்கு எதையும் எதிர்கொள்ளக்கூடிய திறமை இருக்கணும். அதை விட அதுக்கான ஒரு தகுதியை தான் வளர்த்துக்கணும். எல்லாருமே வந்து தகுதியானவனா இருந்துருவானான்னு சொல்ல முடியாது. ஆனா தகுதியை வளர்த்துக்கலாம். ஓகே, ஒரு பிரஸ் மீட்ல நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் பேசுற அளவுக்கு தகுதியை நாம வளர்த்துக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கான முயற்சியை பண்ணணும். ஒரு எளியவனா மாறி நம்ம பதில் சொன்னாலே போதும். ஒரு சாமானியனா ஒரு பிரச்சனையை பார்த்து ஒரு சாமானியனா அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொன்னாலே போதும். மக்களுக்கு அதுதான் வேணும். உயர்மட்டத்துல இருந்து நீங்க கீழ்மட்டத்தை பார்த்தா புரியாது. கீழ்மட்டத்துல இருந்து பார்த்தாதான் புரியும். இன்னைக்கு நான் அந்த வீடியோ பார்த்த பிறகு எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு. என்ன சொன்னாருன்னா, அடுத்த எம்ஜிஆர்னு இவரை போய் சொல்றாங்களாப்பா, என்னப்பா அப்படின்னு. எம்ஜிஆர் ஏன் நம்ம அப்படி சொன்னோம்னா இறங்கி செஞ்சாப்புல. ஒவ்வொரு மக்கள் மத்தியிலையும் போய் செஞ்சாரோ செய்யலையாதுன்ற கேட்டாரு. உனக்கு நான் இருக்கேன் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. 90% கேட்டாலும் 10% செஞ்சிருக்கிறாரு. ஆனா நாம ஆட்சிக்கு வந்தாதான்னு கிடையாது. அதான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஆட்சிக்கு வரணும், மக்கள் மத்தியில இடம் பிடிக்கணும்னா, இன்க்ளூடிங் நாம் தமிழர் கட்சிக்கும் சொல்றேன், தளபதி கட்சிக்கும் சொல்றேன், பிடிக்கணும்னா நாம கோஷம் போடுவோம், கட்சியை வளர்ப்போம், இது யார் யாருக்கு என்ன பதவியை கொடுப்போம்னு யோசிச்சுட்டு இருக்கிறத தூக்கி தூர போட்டுட்டு நீங்க தனி மனிதனா, ஏன்னா உங்க ஒருத்தருக்காக எம்ஜிஆர் ஒருத்தருக்காகத்தான் எல்லா ஓட்டும் பேசுனதுக்காக உள்ளல, இறங்கி வேலை செஞ்சதுக்காக விழுந்துச்சு. நீங்க ஒவ்வொருத்தரும் இறங்கி வேலை செய்யுங்க. அப்படி நாங்க என்ன செய்யுதுன்னு கேட்டா நம்ம இடத்துல பிரச்சனைகள் கொட்டி கிடக்கு. சீரியஸா சொல்றேன். உங்க அளவுக்கு காசு என்கிட்ட இருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் போராட்டம் ராஜாபுரம் நடத்தப்பட்டிருக்கும். என்னால இல்ல, என்கிட்ட இல்ல, முடியல. நம்மளுடைய விஷயத்தை பாக்குறதுக்கே நம்மளால முடியல. இதெல்லாம் நம்ம என்னைக்கு செட்டில் பண்றோமோ அன்னைக்குதான் நம்ம இறங்க முடியும். துடிக்குது, மனசு துடிக்குது. இந்த பிரச்சனை இங்க நடக்குது. ஆசிரியர் வந்து ஒரு மாணவியை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டான், போயிட்டு புடிச்சு அட்டி டங்கு டங்குன்னு போடணும்னு தோணுது. எனக்குன்னு அந்த பெரிய படைபலம் இல்ல. இருந்தா அவனுங்களே வச்சு முடியும் 2 போடு அவனை அட்டி வெளுத்துரு. நாளைக்கு ஒருத்தன் இந்த மாதிரி தப்ப செய்யணும்னு யோசிக்க கூடாது. சட்டம் தான் செய்யணும்னு யோசிக்க இறங்கி சட்டம் செய்யும். சட்டம் அதுக்கான கடமையை செய்யும். ஆனா சின்ன சின்ன பயம், மக்களும் கேட்பாங்க இல்ல, இதுக்கான இந்த கட்சிகளும் கேட்குங்கிற பயம் இருக்கணும். ஆனா அந்த ஆர்ப்பாட்டங்கள் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இது மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. பாலியல் வன்கொடுமை நடக்குது, பொண்ணுங்களை கடத்திட்டு போயிட்டான், ஜாதிய வன்கொடுமையில நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். நீ வந்து பெரிய இந்த ஜாதியில இருக்கியாடா, இந்த ஜாதியில இருந்துட்டு நீ வந்து புது வீடு கட்டுறியாடா, இந்த ஜாதியில இருந்துட்டு நீ வந்து பைக் வாங்குறியாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை விரட்டி வெட்டியிருக்கான். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எங்க இருக்கு அங்க போய் பார்ப்போம். அதுக்கான ஒரு முன்னெடுப்பை ஏற்போம், அதுக்காக பேசுவோம், மக்கள் மத்தியில விழிப்புணர்வு நம்ம இறங்கணும், நம்ம இறங்கி செய்யணும்.
யார மக்கள் நினைக்கிறாங்களோ, யாரு தலைவன் நீங்க வந்து சொல்றீங்களோ அவங்க இறங்கணும், அவங்க இறங்கி செய்யணும். இப்ப நாம் தமிழர் கட்சியுமே நான் அதுல என்ன குறைபாடு காக்குறேன்னா, பேசுறது நல்லா இருக்குது, ஆட்சிக்கு வந்தாதான் செய்வோம் இல்ல, ஆட்சிக்கு வராமலே நிறைய இடங்கள்ல நிறைய விஷயங்களை செய்ய முடியும், நிறைய விஷயங்களை செய்ய முடியும், அதை ப்ரொமோட் பண்ண முடியும். மக்கள் மத்தியில இடம் பெறதுங்கிறது, நான் ஒரு எம்எல்ஏ ஆகணும்னு நினைச்சா, நான் வச்சிருந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை சொல்றேன் பாத்துக்கோங்க, உங்களுக்கு சொல்றேன் பாத்துக்கோங்க. ஒருவேளை நான் ஒரு எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு நினைச்சா, என் எம்எல்ஏ தொகுதி எந்த தொகுதியும் நான் பார்ப்பேன். முடிஞ்சா என் கூட ஒரு 5 பேரை கூட்டிட்டு எல்லா தொகுதியில உள்ள எல்லா இடத்துக்கும் போவேன். போய் என்னென்ன பிரச்சனை இருக்கு, எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கியா, இங்க பாரு, ஒண்ணு வேண்டாம், உன் வீட்டுல இருந்து வெளியே இறங்கு. நான் இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கேன், வீட்டுல இருந்து வெளியே இறங்கி ரோட்ல வண்டி எடுத்துட்டு போ, ஒரு ரோடாது நல்லா இருக்குன்னு சொல்லிருங்க பாப்போம். எப்பா ஏதாவது ரோடு நல்லா இருக்காப்பா, ஒரு ரோடு ஸ்மூத்தா, வா நம்ம கொடுக்குற டாக்ஸுக்கு சரித்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லிருங்க பாப்போம். கிடையாது, எல்லா ரோடும் குண்டு குழியும் தான். அப்படி இல்ல அப்படின்னா ஒட்ட போட்டு அதை குண்டு குழிமாக்கி அப்படியே குதிச்சு குதிச்சு போலாம், சிந்தாக் 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 சிந்தாக், அப்படியே குதிச்சு குதிச்சு போலாம். ஸ்பிரிங் டைப் பை இது வச்சிருக்கோம் நம்ம. மத்த படத்துல வடிவேலு சொல்லுவோம்ல, ஏண்டா ரோட்டை பார்த்தா அப்படியே படா படம் இருக்கா, சோத்த ஒரு தண்டி சோட்டை குளத்தி குழம்ப கூட அப்படியே வலிச்சு அடிக்கலாம்டா அப்படின்னு அவன் போட்டிருக்கான். இங்க என்னடா குதிச்சு குதிச்சு போலாம், ஃப்ரீ கார்டியோ, எல்லாரும் அப்டாமன் இது பண்ணுங்க. இதோட சேர்ந்தாதான் அங்கங்க பெரிய வேகத்துல போட்டு வச்சுக்கலாம், தப்பி தவறி பார்க்காம போனா அப்படியே ஏர்ல டிராவல் பண்ணலாம் அப்படின்னு. இது அதாவது வளர்ந்த நாடு, எக்கச்சக்கமான டாக்ஸ் வாங்குற நாடு, எக்கச்சக்கமா பணம் புரள்ற ஒரு நாடு தான், ஒண்ணும் இல்லாத நாடு கிடையாது. அந்த நாட்டுல உள்ள நிலைமையை பாத்துங்க, சொமாலியாவோடையும் கேவலமா இருக்கு. அங்கங்க கரண்ட் கம்பி வேற தொங்கிட்டு கிடக்கு, தப்பி தவறி தெரியாம எவனா தொட்டோம்னா டமால். அதையுமே சும்மா ஒரு கயிறு வச்சு கட்டி வச்சிருக்கானுங்க. பல்ப பாத்தீங்கன்னா பல்ப் இருக்குது, இந்த ஸ்ட்ரீட் லைட் இருக்குல்ல, ஸ்ட்ரீட் லைட் இருக்குது, அது முடிஞ்சு போச்சு. அதை கலத்திட்டு இன்னொரு ஸ்ட்ரீட் லைட் மாட்டல, உடஞ்சு கிடக்க அதே ஸ்ட்ரீட் லைட்டுக்குள்ள தொங்க போட்டிருக்கான். இப்படி எக்கச்சக்கமான பிரச்சனை குவிஞ்சு கிடக்கு. மக்கள்கிட்ட போய் உனக்கு உன் ஏரியால என்ன பிரச்சனை, உனக்கு ஒழுங்கா தண்ணி வர மாட்டேங்குது, சாக்கடை இல்ல, இந்த இது எங்களுக்கு தேவையே இல்லை, இந்த இடத்துல எங்களுக்கு ஸ்கூல் வேணும், இது 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 நானா இருந்தா என் தொகுதி எல்லா இடத்துலயும் போய் அனலைஸ் பண்ணி மொத்தமா ஒரு பட்டியல் போட்டு வச்சிருப்பேன். மொத்தமா ஒரு பட்டியல் போடுவேன், போட்டுட்டு எல்லா மக்கள்கிட்டையும் சொல்லுவேன், ஒவ்வொரு ஏரியாலையும் அந்த ஏரியால உள்ள பிரச்சனையை மட்டும் சொன்னா போதும். எப்ப உன் ஏரியால இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு நீ ஓட்டு போடு, 5 வருஷம் 5 வருஷத்துக்குள்ள இல்ல இத்தனை மாசத்துக்குள்ள, இது இவ்வளவு பெரிய பிரச்சனை இல்ல, சின்ன பிரச்சனை தான், இத்தனை மாசத்துக்குள்ள உனக்கு வந்து நான் சரி பண்ணி தரேன், சரி பண்ணி தரேன். இந்த தொட்டில வந்து தண்ணியில பீய கலந்துட்டான், இது பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டானுங்க, இவ்வளவு மோசமாயிட்டு, அந்த ஒரு பிரச்சனை கேள்விப்பட்டீங்கல்ல, வேங்கை வயல் பிரச்சனை, சரிப்பா இனிமேல் இந்த பிரச்சனை உனக்கு வராது, தனித்தனி தொட்டி கட்டுறேன், பிரச்சனையே இல்லை, உங்க மக்களை சேர்க்கறதுங்கிறது வந்து என்ன முயற்சி பண்ணுமோ நான் பண்றேன். இந்த மாதிரி பிரச்சனைகள் எங்கேயா நடந்தா எல்லா இடத்துலயும் கேமரா வைக்கிறேன், கவர்மெண்ட்ல எவ்வளவு செலவு பண்ணுங்க, ஒரு லைட்டுக்கு 10,000 ரூபாய் இப்படி தொங்கிட்டு கிடக்குல்ல கயிறு கட்டி, அந்த இது லைட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து 10,000 ரூபாய், குளத்துக்கு வந்து இது கட்டிருக்கான் பாத்துக்க, ஸ்லோப் போட்டிருக்கான் 13 லட்சம் ரூபாய், 4 இதையும் வச்சு கொஞ்சம் சிமெண்ட் போட்டு 13 லட்சம் ரூபாய், 16 லட்சம் ரூபாய் ஒரு வீடே கட்டி தரேன்னு சொல்றான் ஒருத்தன், டபுள் மாடி வீடு. இப்படி எக்கச்சக்கமான பிரச்சனை குவிஞ்சு கிடக்கு. இந்த ஒவ்வொரு இடத்துலயும் போய் உனக்கு இதை நான் பண்ணி தரேன், பண்ணி தரலன்னா ராஜினாமா பண்றேன், என்ன நம்பி ஓட்டு போடு, பேசலாம். இதை திருப்பி 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 சொன்னா மக்கள் நம்ப மாட்டாங்களான்னா நம்புவாங்க. இதுதான் வந்து பெரிய பெரிய விஷயங்களை உருவாக்குன கட்சி. அந்த எம்ஜிஆர் சொல்றவங்களும், கருணாநிதி சொல்றவங்களும், ஜெயலலிதா சொல்றவங்க, இவங்க எல்லாருடைய ஸ்ட்ராட்டஜியும் இதுவா தான் இருந்திருக்கு. இப்படிதான் ஜெயிச்சிருக்காங்க, மக்களுடைய உண்மையான நம்பிக்கையை பெற்று. எப்பா நம்மளுடைய பிரச்சனை இது, ஏன்னா எல்லாருமே சுயநலம்னு வச்சுக்கோங்க, அவன் பிரச்சனையை தான் பார்ப்பான், அவன் ஏரியால உள்ள பிரச்சனை தான் அவனுக்கு பெருசா தெரியும். எனக்கு என் ஏரியால ரோடு சரியில்லை, அதான் எனக்கு தெரியும். சும்மா நல்லா இருக்கக்கூடிய கால்வாயை தோண்டி சும்மா பைப்பு போட்டிருக்கான், எதுக்கு போட்டிருக்கானே தெரியல, நல்லா கிடந்த ரோடு ஒரு மாதிரி கிடந்த ரோட்டை தோண்டி போட்டிருக்கான், அதை மூடவும் மாட்டுக்கானோ, அதுக்கு மேலேதான் குதிச்சு குதிச்சு டிங்கிரி 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 போயிட்டு இருக்க வேண்டியிருக்கு. இது எனக்கு தேவையா? தேவையில்லை. முதல்ல உங்களுக்கு என்ன தேவையா அதை மட்டும் செய்வேன், நான் காசு அடிக்கிறதுக்கு கமிஷன் அடிக்கிறதுக்கு என்ன வேணுமோ அந்த திட்டத்தை உங்களுக்கு செய்ய மாட்டேங்கிற நம்பிக்கையை கொடுக்கணும். இது எல்லாம் யாரு, ஒரு கட்சியில ஒரு தலைவரா இருக்கக்கூடியவங்களும், அந்த தலைவன் செஞ்சாதான் அவனை பின்பற்றி வர்றவன் செய்வான். பேசிக்கிட்டு இருந்தா எதுவும் நடக்காது. இதேதான், இப்படியே ஆம வேகத்துல மூந்து 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 அப்புறம் கடைசியில ஆமா அப்படியே கிடக்கும், ஒரு பிரயோஜனம் இருக்காது. இன்னைக்கு விஜய பாத்தீங்கன்னா திடீர்னு ஆளுநர் சந்திக்க போறாரு, அதுக்கப்புறம் திடீர்னு போய் கேரவன்ல நின்று மக்களை சந்திக்காரு,
அதுக்கு பிறகு திடீர்னு இன்னொரு அதிகாரியை சந்திக்க போறாரு. சந்திக்க வேண்டியது யாருக்கு பிரச்சனை, அவங்கள போய் சந்திக்கணும். அவங்களோட நின்று அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை பார்க்கணும். வெறும் மளிகை பொருளையோ இல்ல வெறும் இதுலயோ வந்து சரியாகிறது. இங்க படிக்கிறதுக்கு வசதி இல்லாம எத்தனையோ பேர் இருக்காங்க, அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்க செய்யலாம். இறங்கி செய்ய போதுதான் நம்ம பெருசா பேசப்படுவோம். எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கா, அந்த பிரச்சனைகளுக்காக நீங்க இறங்கி பேசும்போது தைரியமா, அதான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், இதெல்லாம் பேசும்போது உங்களை தூக்கி உள்ள வைப்பானா, சத்தியமா வைப்பான். மக்களுக்காக இறங்கி போராடும் போது உள்ள வைப்பானா, உள்ள வைப்பான். அதுக்கு தயாரா இருக்கணும். எம்ஜிஆர் காணாத சிறையா, இவர் நம்ம கருணாநிதி காணாத சிறையா, ஜெயலலிதா அம்மையார் காணாத சிறையா? சிறைக்கு போனாலும் மக்கள் மனதில் கோயில் கட்டி வாழ்ந்தவர்கள். அப்ப நீங்க அந்த மாதிரி ஒரு இடத்த பிடிக்கணும்னா சிறைச்சாலைக்கு போறதுக்கு யோசிக்க கூடாது. அந்த விஷயத்துல நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் பரவாயில்ல, இத்தனை தடவை சிறைக்கு போயிட்டு வந்தாச்சு, இன்னும் தூக்கி உள்ள போடுவாங்க. இன்னும் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு, ஆனா இன்னும் அவர் இறங்கி செஞ்சா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, நான் அந்த ஒய் கார்டு செக்யூரிட்டி எல்லாம் தளபதிக்கு பார்க்கும்போது இதுக்கு எவ்வளவு காசு செலவு பண்ணுவாரு. 4 நாள் நீ மக்கள் மத்தியில வந்து பேசியா ஐயா, பேச மாட்டேற ஐயா. பேசுவோம் அந்த மத்த படம் மாதிரி ஆகி போச்சா, பாயிண்ட் வரட்டு பேசலாம் டைம் வரட்டு அப்படின்றத வேலைக்கு ஆகாது. ஓகே, இப்படி பார்க்கும்போது மக்களுக்காக இறங்கின மாதிரி தெரியல, தன்னுடைய ஒரு இதுக்காகவும் மட்டுமே இறங்கின மாதிரி இருக்கு. இன்னைக்கு நான் பாக்குறேன், இப்ப இந்த மாவட்டத்திலேயே நான் பாக்குறேன், அங்கங்கே பேரூர்னு உருவாக்கி அவனுங்களே உருவாக்கி எல்லாம் வச்சிருக்காங்க. அவங்களுக்கும் தலைமைக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. தலைமை ஒருவரா இருக்கணும். என்னைய பொறுத்தவரை தலைமை ஒருவரா இருக்கணும், தளபதியா மட்டும் இருக்கணும். தலைமையில உள்ள அவருக்கு கீழே உள்ள அந்த புசியானதோ இவங்களும் வந்து சரியில்லாத மாதிரி மக்கள் யோசிக்காங்கன்னா சட்டுன்னு அவங்கள தூக்கிட்டு மக்கள் எல்லாருக்கும், என் தொண்டர்கள் எல்லாருக்கும், இவ்வளவு பேர் எனக்காக நிக்கிறான், ஒருத்தனுக்காக நான் நிக்க முடியாதுன்னு அவரதுக்கு தூர போடணும். இல்ல நீ தான் முக்கியம்னு வச்சுக்கிட்டு கீழே உள்ளவங்களாம் அடினா உருப்படாது. அப்போ நான் பார்த்த நாளைக்கு வந்து இந்த கட்சி பெருசா வளரும்னு நினைச்சது வந்து இன்னைக்கு தண்டனக்கா டப்பர் டக்கா தான் ஆடிட்டு இருக்குது. எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, எந்த ஒரு போராட்டமும் இல்லை. இதை நான் கடைசியா 2 கட்சிகளுக்குமே சொல்லிக்கிறேன், நாம் தமிழர் கட்சிக்கும் சொல்லிக்கிறேன், தளபதி விஜய் அவர்களுக்கும் சொல்லிக்கிறேன். ஒரு பிரச்சனை நடந்தா அதுக்கான போராட்டம் ஒரு நாள் நின்று கொடியசைக்கதா இல்லாம முழுமையா இறங்கி அந்த மக்களுக்காக முழுசா நின்று ஒரு பிரச்சனையை முடிச்சு கொடுங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். ஓகே, ஏன்னா எக்கச்சக்கமான பிரச்சனை இங்க கூஞ்சி கிடக்கு. பிரச்சனை சொல்லணுமா அப்படின்னா டெய்லி நானே எடுத்து சொல்றேன், இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, யாராவது இதுக்கு போராட்டம் நடத்துங்க ஐயா அப்படின்னு நான் சொல்றேன். நாளைக்கு எனக்கு ஒரு நல்ல லெவல ஆண்டவன் கொடுத்தான்னா நான் இறங்கி போராடுறேன் உங்களுக்காக. நான் அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பூரண மது விலக்காகவும் பூரண போதை விலக்குக்காகவும் பேசுறாங்களே தவிர அதுக்காக ஜல்லிக்கட்டுல நடந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துனா பூரண மது விலக்கு ஏற்படாதுன்னு நினைக்கிறீங்களா? நீ யோசியோன, ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாதுன்னு ஒரு தடை ஹைகோர்ட்டே போட்டுச்சு. அதையே இவ்வளவு மக்கள் போராட்டத்துக்கு போறவு நடத்த சொன்னான். என்ன ப்ரோ நான் சொல்ல சரிதான் ப்ரோ? பூரண மதவிலக்காக ஒரு கட்சியில உள்ள 10 லட்சம் பேரும் கூடி ஒன்னா நின்று போராடினா பூரண மதவிலக்கு நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? நடக்கும். அப்ப நாமளும் வெத்து பேச்சு மட்டும்தான் பேசுறோமே தவிர இறங்கல. எனக்கு இந்த மாதிரிலாம் ஒரு கட்சி இறங்கி நடக்கணுங்கிற ஆசை இருக்குது. இப்படியெல்லாம் நடந்தா மக்கள் நம்புவாங்க. இல்ல இது வெறும் பேச்சு, இது ஒண்ணும் நடக்காதுன்ட்டு கடைசி வரைக்கும் இதே தண்டனை அப்படியே உந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். எல்லாருக்கும் இதான் சொல்லி முடிச்சுக்கிறேன். தளபதி அவர்கள் ஏதாவது செயல்படுங்க. கட்சியை உருவாக்கி இவ்வளவு பைசாவை எதுக்கு வேஸ்டா செலவழிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்க செலவழிக்கிறதுங்கிறது தேவையே கிடையாதுங்க, மக்களுக்கு செய்யறதுதான் தேவை. ஷோ காட்டுறதுக்கு தேவையே இல்லை. செலவு மக்களுக்காக இறங்கி நிக்கிறது தான், அதை தான் வேணும். தோளோடு தோல் கொடுக்கணும்னாதான் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். சும்மா எங்களுக்கு வா 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 ஓட்ட போடு போ அப்படி அதை நாங்க எதிர்பார்க்கல. அது ஏற்கனவே காலங்காலமா நடந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. பிரசாத் கிஷோருங்கிற பெரிய அரசியல் சாணக்கியனை போய் பார்த்துட்டு வந்திருக்கிறார். எதுக்கு இந்த தேவையில்லாத நேரத்துல? அவர் தான் வந்து மற்ற கட்சிகளுக்கு வந்து காசு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு அந்த கட்சிகளை ஜெயிக்க வைக்கிறதுக்கான யூகத்தை அமைச்சு கொடுக்காராம். அப்போ உங்களுக்கு மக்கள் மனதை ஜெயிக்கிறது முக்கியம் கிடையாது, கட்சியில ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கிறது தான் முக்கியமா? உங்களை நம்பி கீழே இத்தனை இளைஞர்கள் துடிப்பா நிக்கிறான், நல்ல பசங்களா இருக்கிறானுங்க. அந்த பசங்களுக்கு ஒரு உத்வேகத்தையும் உண்மையும் கொடுங்க. அவன் மனசுல வெறும் நம்ம ஒரு பொறுப்புல யாருன்னா போதுங்கிற மாதிரி இல்ல, நீங்க வழி நடந்தா, நீங்க இறங்கி செஞ்சா உங்களுடைய பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஃபயர் பாய்ஸ் அப்படியே ஸ்பிரிட்ல இருக்கிறான், அவன் உங்களுக்கும் மேல செய்வான். அந்த மாதிரி யூகத்தை அமைங்க.
நான் வந்து சும்மா நான் வந்து காய்கறி கொடுத்தேன், நான் பணியாரம் கொடுத்தேன், நான் பணம் கொடுத்தேன்னு இல்லாம, போர்வை கொடுத்தேன்னு இல்லாம, மக்களுக்காக இறங்கி போராட்டங்கள் அது இது நீங்க செய்யும் போதுதான் உங்க பின்னாடி உள்ளவன் ஒரு பலம் கொண்டு எழும்புவான். எழும்பும் போது உங்க கட்சி பலப்படும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அந்த பூரண மதுவிலக்கு நான் கேள்வியை கேட்டுக்கிட்டது வந்து சீமான் கட்சி அவர்களுக்கு தான். மொத்த இவ்வளவு பேர் இருக்கீங்க, எல்லாம் சேர்ந்து நிலையான ஒரு போராட்டம் நடந்தே ஆகணும்டா. பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தே ஆகணும்னு புடியா நின்னா நடக்காத விஷயம் இல்ல. இவ்வளவு பெரிய ஒரு படையை சேர்த்திருக்கீங்க, நீங்க நினைச்சா நடக்காத விஷயம் இல்ல. எத்தனையோ விஷயங்களை நீங்களும் சரி பண்ண முடியும். இறங்கி செய்வீங்கன்னு நம்புறேன், பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு சண்டே எதுவுமா இது எல்லாத்தையும் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இது எதுக்குதான் ஜிம்ல வந்து இது ஜிம்ல வந்து வேட்டி கட்டிட்டு நிக்கிற அப்படின்னா தலை காலிலேயே போட்டாங்களோ அப்படின்ற மாதிரி நம்ம பண்ண பல்டி கில்ட்டி அதுல வந்து லிக்மெண்ட் டேயர் ஆகி விட்டது. லிக்மெண்ட் டேயர் ஆனதால ஒரு 5-6 நாள் கட்டு போட்டிருக்கிறேன். இது மறுபடியும் சரியான போறதா லெக் ஒர்க் அவுட்டை போட முடியும். ஆனா மத்த ஒர்க் அவுட் போடணும். அதனால எண்ணெய் படக்கூடாது பேண்டில். அதனால சும்மா இதை கட்டிட்டு வந்து ஜம்முன்னு போட்டிருக்கிறேன். மற்றபடி எனக்கு ஒன்றமாகவில்லை, உயிருக்கு ஆபத்தில்லை, நன்றாக உள்ளேன். பாய் பாய், நான் உங்கள் ராஜா. பூம்.